சரி, நாம தெருநாயோட ஒண்டா சேர்ந்து வாழக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கான்னு பார்த்தோம்டா, அதுக்கான சாத்திய கூறுகள் மிகவும் குறையாதான் இருக்குது. தெருநாய் கடியால மனிதனுக்கு வரக்கூடிய நோய் ரேபிஸ். ரேபிஸ் என்றது ஒரு வைரஸ். இந்த வைரஸ் 100% பாலூட்டிகள், அதாவது மெமல்ஸ்ல தான் இருக்கும். பறவைகளுக்கு ரேபிஸ் வராது. அதுலயும் 97% ரேபிஸ் நாய்கள் மூலமா தான் பரவுது. ரேபிஸ் ஒரு தொற்று வியாதி இல்லை. ஆனா ரேபிஸ் வந்த நாய் இன்னொரு நாயை கடிக்கும் போது அந்த நாய்க்கும் ரேபிஸ் பரவும். ரேபிஸ் வந்த நாய் மனிதனுக்கு கடிக்கும் போது மனிதனுக்கு ரேபிஸ் பரவும். தெருநாய்களுக்கு தடுப்பூசி போடுறதால ரேபிஸை தடுக்க முடியுமாண்டா தடுக்க முடியாதுன்றதான் பதிலா இருக்கும். காரணம், ரேபிஸ் தடுப்பூசிய ஒரு நாய்க்குட்டி பிறந்து 3 மாதத்துக்குள்ள போட்டாதான் அந்த தடுப்பூசி பயனளிக்கும். நாய்க்குட்டிக்கு தடுப்பூசி போட்டாலும் ரேபிஸ் வந்த நாய் தடுப்பூசி போட்ட நாயை கடிச்சாலும் தடுப்பூசி போட்ட நாய்க்கு ரேபிஸ் வரும். உதாரணமா, நீங்க வீட்டுல வளர்க்குற நாய்க்கு தடுப்பூசி எல்லாம் போட்டிருக்கீங்க என்றாலும் ஒரு ரேபிஸ் வந்த நாய் மூட நாயை கடிச்சா மூட நாய்க்கும் ரேபிஸ் வரும். ஒரு ரேபிஸ் வந்த நாய் ஒரு மனிதனை கடிச்சா அந்த மனிதனுக்கு தடுப்பூசி போட்டு மனிதனை காப்பாற்ற முடியுமாண்டா அந்த நாய் ஆழமா உங்களை கடிச்சதுண்டா உங்களை காப்பாற்ற முடியாது. ஏனண்டா அந்த நாய்க்கடியில உங்களை உடம்புக்குள்ள செலுத்தப்படுற ரேபிஸ் வைரஸ் உடைய அளவு அதிகமா இருக்கும். அதனால நீங்க தடுப்பூசி போட்டாலும் உங்களை காப்பாற்ற முடியாது.